செப்டம்பர் 7ஆம் தேதி இன்றைக்கு வரப்போற சந்திர கிரகணம் இதுவரைக்கும் வந்த சந்திர கிரகணங்கள்ல ஒரு வித்தியாசமானதா சொல்லப்படுது. எதனால இன்றைக்கு இரவு நாங்க பார்க்க போற நிலவு ஒரு ரத்த கலர்ல ஒரு சிவப்பு நிறமா தெரிய போகுதுன்னு சொன்னா, வளமையா சூரியன்ல இருந்து வர ஒளியை பெற்றுத்தான் சந்திரன் எங்களுக்கு பிரதிபலிக்கும். இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி வந்து மறைக்கிறபடியா தான் சந்திர கிரகணம் உருவாகி நிலவு எங்களுக்கு ஒரு இருளான கலர்ல தெரியும். ஆனா இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்து மறைச்சாலும் சூரியன்ல இருந்து வர ஒளியில இந்த நீல நிறம் போன்ற நிறங்கள் பூமியில பட்டு தெரிச்சாலும் சிவப்பு ஒரேஞ்ச் போன்ற நிறங்கள் நேரடியா போய் நிலவுல படுறபடியா அந்த நிறத்தினுடைய பிரதிபலிப்பா தான் இன்றைக்கு இரவு நாங்க பார்க்க போற நிலவு ஒரு ரத்த நிறமா ஒரு கடும் சிவப்பு நிறமா தெரிய போறதா ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. முழுமையா 82 நிமிஷங்கள் தெரிய போற 1 மணித்தியாலமும் 22 நிமிஷமும் தெரிய போற இந்த சந்திர கிரகணத்தை உலகம் முழுக்க இருக்கிற 6.2 பில்லியன் மக்கள், அதாவது ஒட்டுமொத்த சனத்தொகையிலையும் 77% மக்கள் இன்றைக்கு இரவு பார்வையிட முடியும். எங்கெல்லாம் இருந்து அதை பார்க்க முடியும்னு சொன்னா, ஆசிய நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இந்த இடங்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த சந்திர கிரகணத்தை எங்கட வெறுங்கண்ணாலேயே பார்க்க முடியும். நாங்க கட்டாயமா ஒரு தொலைநோக்கி வச்சுதான் பார்க்க முடியும், வெறுங்கண்ணாலே எங்களால பார்க்க முடியும். இரவு 8:50 மணியில இருந்து 1:25 மணி வரைக்கும் வரப்போற இந்த சந்திர கிரகணம் 11 மணிக்கு இரவு 11 மணிக்கு தான் ஒரு உச்ச நிலையில இருக்கும். முழுமையா சிவப்பு நிறத்துல மாறி ஒரு அதி உச்ச நிலையில தெரியும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. சோ இன்றைக்கு இரவு நடக்க போற இந்த ஒரு அரிய நிகழ்வை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க.